ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைமில் illustration நம்பர் 31 வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் ரீட் அவுட் பண்ணிடலாம். On 1/4/2013, godown of Y Limited was destroyed by fire. The records of the company reveal the following particulars. Stock on 1/1/2012, 75,000. Stock on 31/12/2012, 80,000. Purchases during 2012, 3,10,000. Sales during 2012, 4 lakh. Purchases from 1/1/2013 to the date of fire, 75,000. Sales from 1/1/2013 to the date of fire, 1 lakh. In valuing closing stock of 2012, 5,000 was written off, whose cost was rupees 4,800. Part of the stock was sold in 2013 at a loss of rupees 400 at rupees 2,400. Stock salvage was rupees 5,000. The godown and the cost of which was fully insured. Indicate from above amount of claim to be made against the insurance company. So, நமக்கு வந்து ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைம்லேயே ஃபர்ஸ்ட் பேசிக்காக 2 மேண்டிட்டரி ரூல்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபயர் வந்து அக்கர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் தென் வந்து நான் அந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேருந்து ஃபயர் எப்போ அக்கர் ஆகிருக்கோ அது வரைக்கும் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இவங்க 2012 ஒரு இயராக பிரிச்சிருக்காங்க. அண்ட் தென் 1/1/2013லேருந்து 1/4/2013 டு த டேட் ஆஃப் ஃபயர் என்னைக்கு அக்கர் ஆயிருக்கு 1/4/2013 வரைக்கும் நம்ம வந்து ஒரு மெமோரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்க்கலாம். So in the books of X Limited, trading account for the year ended 31/12/2012. அதாவது ஜான்வரியிலேருந்து டிசம்பர் 2012 வரைக்கும் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட். அண்ட் தென் வந்து அடுத்த ஜான்வரி 2013லேருந்து 1/4/2013 டு த டேட் ஆஃப் ஃபயர் வரைக்கும் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். 2 ஓப்பனிங் ஸ்டாக் 75,000 அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க கொஷினில். 2 purchases 3,10,000 இதுவும் கொஷினில் கொடுத்துட்டாங்க. லெஸ் purchases of abnormal item of goods. இந்த abnormal item of goods எப்படி வந்ததுன்னா இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன் in valuing closing stock of in valuing closing stock of 2012, rupees 5,000 was written off, whose cost was rupees 4,800. ஸோ அதோட காஸ்ட் எவ்வளோனா 4,800 தான். ஆனால் அதை எவ்வளவா ரிட்டன் ஆஃப் பண்ணியிருக்காங்க 5,000 அவங்க ரிட்டன் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளவோ அதுதான் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம என்டர் பண்ண போகிறோம். 5,000 நம்ம என்டர் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு குட்ஸை வந்து ரிட்டர்ன் ஆஃப் பண்ணால் 2 விஷயத்தில் அஃபெக்ட் ஆகும். ஒன்று பர்ச்சேசஸ், இன்னொன்று க்ளோசிங் ஸ்டாக். ஏன்னா பர்ச்சேசஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கிற உள்ளே வந்து ஸ்டாக். அந்த ஸ்டாக்லேருந்து ரிட்டர்ன் ஆஃப்னா கம்மி பண்ணுறது. ஸோ 3,10,000லேருந்து 4,800 மதிப்புள்ள குட்ஸ் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணுறோம். ஸோ வந்து 3,05,200. பை சேல்ஸ் 4 lakh கொஷனில் கொடுத்துருக்காங்க. பை க்ளோசிங் ஸ்டாக் 80,000 இதுவும் கொஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் add loss on value of abnormal items. ஸோ நமக்கு வந்து வந்த லாஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ணுறோம். ஏன் வந்து ஆட் பண்ணுறோன்னா எப்பயுமே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து அதோட ஒரிஜினல் காஸ்ட்டுக்கு நம்ம வந்து கொண்டு வரணும். இவங்க 4,800 தான் அதோட மதிப்பு. ஆனால் வந்து 5,000க்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிட்டாங்க. மீதி இருக்க 200 நமக்கு என்னது நஷ்டம். அந்த 200 வந்து நமக்கு தேவையே இல்லாத நஷ்டம். ஸோ அந்த நஷ்டத்தை என்ன பண்ணுறோன்னா நம்ம ஆட் பேக் பண்ணிக்கிறோம் அதோட ஒரிஜினல் அமௌண்ட்டை கொண்டு வரதுக்கோசரம். ஸோ 4,800 மதிப்புள்ள ஒரு குட்ஸை வந்து 5,000 ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளோனா 4,800. ஸோ மீதி இருக்க 200 வந்து நமக்கு அப்நார்மல் லாஸ், அது ஒரிஜினல் லாஸே கிடையாது. ஸோ ஒரிஜினல் லாஸ் கிடையாதுன்றப்போ அந்த 200 நம்ம ஆட் பேக் பண்ணுறோம். ஸோ 80,200 தான் அதோட ஒரிஜினல் வேல்யூ. பேலன்சிங் ஃபிகர் நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் 1 lakh டிவைடட் பை 4 lakh சேல்ஸ் இன்டூ 100 25% வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மெமோரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட். மெமோரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் என்னென்னு சொல்லுவோம்னா மெமோரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ 2 ஓப்பனிங் ஸ்டாக் 80,200 இது போன சம்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன க்ளோசிங் ஸ்டாக் இருக்கோ அதுதான் இங்கே என்னவா வரும்னா ஓப்பனிங் ஸ்டாக்காக வரும். 2 purchases 75,000 கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த மெமோரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம எந்த வேல்யூ எடுத்து எழுதுவோம்னா இந்த மாதிரி கொஷினில் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரம் த பீரியட் ஆஃப் 2
டேட் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. எல்லா கொஷின்லையுமே இது இருக்கும். இதை டேரெக்டாக அப்படியே எடுத்து எழுத போகிறோம். ஸோ 2 purchases 75,000, buy sales 1 lakh, next less sale of abnormal stock. இதுவும் கொஷினில் கொடுத்துருக்காங்க. part of this stock was sold. ஸோ 4,800ல பாதி எவ்வளோ 2,400. அதை part of the stock was sold in 2013 at in a loss of rupees 400. ஸோ அதை வந்து லாஸ்க்கு விற்றுருக்காங்க. ஸோ 2,400 உள்ள மதிப்புள்ள ஒரு குட்ஸை வந்து லாஸ்க்கு விற்றுருக்காங்க. எவ்வளோ ரூபாய் லாஸ்க்குன்னா 400 rupees லாஸ்க்கு. ஸோ 2,000க்கு விற்றுருக்காங்க. அதனால தான் வந்து buy sales 1 lakh less sale of abnormal stock 2,400. அதாவது பார்ட் ஆஃப் த ஸ்டாக் வந்து விற்கிறாங்க, அதையும் லாஸ்க்கு 400 லாஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ 2,000க்கு அவங்க விற்கிறாங்க. ஸோ 1 lakhல 2,000 போயிடுச்சுன்னா 98,000. நெக்ஸ்ட் வந்து கிராஸ் ப்ராஃபிட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? சேல்ஸில் போன வருஷத்தோட கிராஸ் ப்ராஃபிட்டை கண்டுபிடிப்போம். 98,000 இன்ட்டு 25%, 24,500. நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் வந்து நமக்கு பேலன்சிங் ஃபிகராக வரும். இந்த இடத்துல ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ணிடணும். போன சம்மில் வந்து நம்ம க்ளோசிங் ஸ்டாக் அப்படியே எடுத்து எழுதிட்டு லெஸ் அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் சால்வேஜ் வந்து போட்டால் நமக்கு வந்து லாஸ் ஆஃப் ஸ்டாக் வந்து கிடச்சிரும். ஆனால் இந்த சம்மில் அப்படி வந்து கிடையாது. க்ளோசிங் ஸ்டாக் 81,700 இருக்கா, இதோட வந்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து 81,700 நமக்கு இப்போ கிடச்சிருக்கு பேலன்சிங் ஃபிகராக. இதோட 50% ஆஃப் ஸ்டாக், இந்த 50% ஆஃப் ஸ்டாக் எங்கேருந்து வந்ததுன்னா 4,800ல் 50% நம்ம சேல் பண்ணிட்டோம் கரெக்டாக. மீதி இருக்கிற 50% என்னவா இருக்கும்? நம்ம கிட்ட மிச்சம் இருக்கிற ஸ்டாக், அதாவது க்ளோசிங் ஸ்டாக். ஸோ 2,400 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 8400 தான் நம்மளோட ஒரிஜினல் க்ளோசிங் ஸ்டாக். அதோட லெஸ் ஸ்டாக் சால்வேஜ்டு. ஸ்டாக் சால்வேஜ்னா எவ்வளோ ஸ்டாக் நம்ம சேவ் பண்ணியிருக்கோமோ அதுதான் வந்து ஸ்டாக் சால்வேஜ்னு சொல்கிறாங்க. 5,000. ஸோ 79,900 தான் வந்து நமக்கு லாஸ் ஆஃப் ஸ்டாக். இந்த லாஸ் ஆஃப் ஸ்டாக் வந்து ஃபுல்லி இன்ஷூர்ட்னு நமக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், the godown and the cost of which was fully insured. இவ்வளோ அமௌண்ட் தான் இன்ஷூர் பண்ணியிருக்கோம், அவ்வளோ அமௌண்ட் தான் இன்ஷூர் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தா தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி அமௌண்ட் ஆஃப் கிளைம் வந்து கண்டுபிடிப்போம். இங்கே ஃபுல்லி இன்ஷூர்ட்னு கொடுத்துருக்கறதுனால எவ்வளோ லாஸ் ஆயிருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம இன்ஷூர் பண்ணுறோம்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.